بدأنا بسم الله. இப்போ ஹிஃபுனுடைய போட்டி துவங்கவிருக்கிறது. இந்த போட்டியை நமது மதர்சுர் ரஹ்மானுடைய தலைமை ஆசிரியர் மௌலானா ஹாஃபிஸ் காரி அப்துல் குத்தூஸ் பாக்கவி அல் அஸ்ஹரி அவர்கள் நடத்துவார்கள். இவ்வருடத்தினுடைய இரண்டாவது ஹிஃபுல் போட்டி துவங்க இருக்கிறது. மாணவர்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கீங்க. கேள்விகள் கம்மி தான், மாணவர்கள் நிறையா இருக்கீங்க. யார் பதில் சொல்கிறாங்களோ நல்ல தவறில்லாமல் பதில் சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் இருப்பதை போன்று இரு அணியினர்களுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அதை பற்றி உண்டான சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அணியினர்களுக்கு பெயர் இல்ம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இல்ம் என்ற இந்த அணியினருக்கு கேப்டனாக ஹாஃபிஸ் முஹம்மது அஃபான் அவர்கள் இருப்பார்கள். எந்திரிச்சு நின்றுப்பாங்க, உட்காருங்க. இரண்டாவதாக அமல் என்ற அணி, இந்த அணியினருக்கு கேப்டனாக ஹாஃபிஸ் முஹம்மது ஷஃபீக் அவர்கள் இருப்பார்கள். எந்திரிங்க. மாஷா அல்லாஹ். இரு அணியினுடைய கேப்டன்களுக்கும் இரு கேள்விகள் பதிலளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 முறை ஒரு அணியினுடைய கேப்டன் பதிலளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து மற்ற எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான், செகண்ட் சான்ஸு கிடையாது. சரியா? மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்றது நேரத்தை பொறுத்து சொல்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நைட்டு சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால நேரத்தை பொறுத்து கேள்விகள் குறையும். எப்படியும் 5 கேள்விகளுக்கு மேலே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அமல் அணியினர்களுக்கு உண்டான முதலாவது கேள்வி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون. بسم الله الرحمن الرحيم. أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون. أم يقولون تقوله بل لا يؤمنون. فليأتوا بحديث مثله إن كانوا صادقين. أم خلقوا من غير شيء أم هم الخالقون. أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون. أم عندهم خزائن ربك أم هم المسيطرون. أم لهم سلم يستمعون فيه فليأت مستمعهم بسلطان مبين. أم له البنات ولكم البنون. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. أم عندهم الغيب فهم يكتبون. ما شاء الله. அமல் அணியினர்கள் முதல் கேள்வியை அற்புதமான முறையில் பதிலளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, தஜ்வீது மார்க்கு கவனிப்பாங்க. கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு தஜ்வீத் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதில் மார்க்கு குறைவாகும். எனவே பதிலளிக்கக்கூடிய மாணவர்கள் தஜ்வீதையும் மனதில் வைத்து பதிலளிக்கணும். இல்ம் அணியினருக்குண்டான முதலாவது கேள்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط ولئن أذقناه رحمة منا من بعد ضراء مسته ليقولن هذا لي وما أظن الساعة قائمة ولئن رجعت إلى ربي إن لي عنده للحسنى فلننبئكم بما فلننبئن الذين كفروا بما عملوا ولنذيقنهم من عذاب غليظ وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه அவங்களும் இந்த கேள்வி இருக்கும் அளவுக்கு இரண்டே தடுமாற்றங்களில் அற்புதமான முறையில் பதிலளித்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் நல்ல பதில் சொல்றது விஷயம் இல்லை, கடைசியில் முகசாமி ஆயிரத்து ரெடியாக இருக்கு. சரியா? முகசாமியை தாண்டி சில கஷ்டமான கேள்விகள் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அமல் அணியினருக்குண்டான இரண்டாவது கேள்வி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود والنصارى نحن أبناء الله وأحباؤه قل فلم يعذبكم بذنوبكم بل أنتم بشر ممن خلقه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود والنصارى نحن أبناء الله وأحباؤه قل فلم يعذبكم بذنوبكم بل أنتم بشر ممن خلق يغفر لمن يشاء ويعذب من يشاء ولله ملك السماوات والأرض وما بينهما والله وإليه المصير. يا أهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم على فترة من الرسل أن تقولوا ما جاءنا من بشير ولا نذير فقد جاءكم بشير ونذير والله على كل شيء قدير والله على. இல்மணியினர்களுக்குண்டான இரண்டாவது கேள்வி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو ترى إذ وقفوا على النار فقالوا يا ليتنا نرد ولا نكذب بآيات ربنا ونكون من المؤمنين.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ترى إذ وقفوا على ربهم ولو ترى إذ وقفوا على ربهم على النار فقالوا يا ليتنا نرد ولا نكذب بآيات ربنا ونكون من المؤمنين بل بدا لهم ما كانوا يخفون من قبل ولو ردوا لعادوا لما نهوا عنه وإنهم لكاذبون وقالوا إن هي إلا حياتنا الدنيا وما نحن بمبعوثين ولو ترى إذ وقفوا على ربهم قال أليس هذا بالحق قالوا بلى وربنا قال فذوقوا العذاب بما كنتم تكفرون قد خسر الذين كذبوا بلقاء الله حتى إذا جاءتهم الساعة بغتة قالوا يا حسرتنا على ما فرطنا فيها وهم يحملون أوزارهم على ظهورهم ألا ساء ما يزرون وما الحياة மாஷா அல்லாஹ். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட லீம் அணியினருக்கும் அமல் அணியினர்களும் சமமாக ஆயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு தடுமாற்றம் தான் அற்புதமான முறையில் இரண்டாவது கேள்வியிற்கு பதிலளித்து விட்டார். இன்னும் ஒரு சில கேள்விகள் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே எந்த அணி வெற்றி பெறுது என்பது இன்ஷா அல்லாஹ் தெரிந்துவிடும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا يسمعون فيها لغوا ولا تأثيما. إلا قيلا سلاما سلاما وأصحاب الميمنة ما وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا لأصحاب اليمين عربا أطرابا لأصحاب اليمين இந்த அணியில் பெரிய பாடத்தில் உள்ளவங்களும் நல்ல பதில் சொல்லி அந்த அணியை காப்பாற்றுறாங்க. சின்ன பாடத்தில் இருக்கிற பசங்களும் இந்த அணியை காப்பாற்றுறாங்க. இந்த அணிக்கு இன்னும் சிறப்பு, கேப்டனே இல்லாமல் அணி விளாடுது. கேப்டனு ஒரு காரணத்தினால போயிட்டார். கேப்டனே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் அணியை காப்பாற்றோன்ட்டு அற்புதமான முறையில் பதில் சொல்லி கொண்டிருக்காங்க. ரீம் அணியினருக்குண்டான பாடத்தில் கடைசி கேள்வி, பாடத்தில் கேட்கப்படக்கூடிய கடைசி கேள்வி, ஐந்தாவது கேள்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء
ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتشران فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا ما شاء الله இரண்டு அணியினர்களுக்கும் பாட கேள்வியில் உண்டான கேள்வி முடிஞ்சிருச்சு. சரியா? பாடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அணியில் பதில் சொல்லாத ஆட்கள் யாருப்பா? ஹலோ 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 இந்த அணியில் பதில் சொல்லாத ஆட்கள் யாருப்பா? பதில் சொல்லாத ஆட்கள் கை தூக்குங்க. இப்போ ரெண்டு அணியிலையும் பதில் சொல்லாத ஆட்களில் ஒருத்தர் வரணும். இப்போது சீட்டில் நிறைய அரபி எழுத்துக்கள் எழுதி வச்சுருக்கேன். அரபி எழுத்து எழுதி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒரு சீட்டு எடுக்கணும். எடுத்து ஏதாச்சும் ஒரு சீட்டு எடுக்கணும். எடுத்து அந்த எழுத்தில் என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை துவங்கக்கூடிய ஆயத்து ஓதணும். சரியா? அந்த துவங்கக்கூடிய ஆயத் ஓதிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு முழுமையான மார்க்கு. அப்படி ஓதலை அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க்கு ஃபுல்லாக போயிடும். ஓதுற ஆயத்தை ஓதணும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தையும் ஓதணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தையும் ஓதணும். சரி, அமல் அணியினர்லேருந்து யார் வரீங்க? அமல் அணியிலேருந்து யார் வரீங்க? சீக்கிரம் ஓதிடணும். 20 நொடிக்குள்ளே ஓதணும். அந்த அணி முடிவு செஞ்சு சொல்லட்டும். அந்த அணியில் யாராச்சும் ஒருத்தவங்க முடிவு செஞ்சு சொல்லணும். சீக்கிரம். ஹலோ, யாருப்பா? அது நான். வந்துரு, இப்படி வந்துரு, முன்னாடி வா, பார்ப்போம். இப்போ என்ன எழுத்து அப்படின்றத பார்ப்போம். அவன் எழுத்து பார்த்ததுக்கப்புறம் டைம் ஆன் பண்ணணும். ஒரு எழுத்து எடு. அதை எடுத்துக்கிறியா? என்ன எழுத்து? காஃப்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. மாஷா அல்லாஹ். அமல் அணியினருக்கு முழுமையாக மார்க் வந்துருச்சு. சீக்கிரம் இந்த அணியில் யாரும் முடிவு செஞ்சு சொல்லுங்க. என்னப்பா டிஸ்கஷனுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. மாஷா அல்லாஹ். ஆதில் முபாரக் தைரியமாக எந்திரிச்சு வந்துட்டாரு. ஆதில் முபாரக் பதில் சொல்லக்கூடிய ஆள் தான். இதுக்கு முன்னாடி போட்டிகள் எல்லாம் நல்லா அற்புதமான முறையில் பதில் சொல்லியிருக்காரு. மாஷா அல்லாஹ். பார்ப்போம். டைம் வச்சுக்கிட்டியா? ரீசெட் பண்ணி வச்சுட்டியா? எழுத்து காமித்தோற லாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق நான் லாமு போட்டது லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா அப்படின்னு 14வது ஜுஸில் நினச்சிட்டு போட்டேன். இவன் பார்த்தா ஷாத்தா லம்யக்குன் இல்லதீனா முடிச்சிட்டான். மாஷா அல்லாஹ். அற்புதமான முறையில் பதில் சொன்னார். இந்த கேள்விக்கு இதை கவனிங்க. இவர் லாஸ்ட்டு கேள்வி, 2 அணியினருக்கும் லாஸ்ட்டு கேள்வி. கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த அணியினருந்து ஒருத்தர் வரணும், வந்து ஒரு எழுத்து எடுக்கணும். எழுத்து எடுத்து அவன் ஓதக்கூடிய ஆயத்தினுடைய முடிவில் கடைசி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்து இன்னொருத்தர் ஓதணும். உதாரணமாக யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம், ஒல் குர்ஆனில் ஹக்கீம் முடிச்சிட்டாரா? இப்போ அங்கே மீமில் முடியுது கடைசி எழுத்து. இப்போ மீமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை அவர் வைக்கணும். உதாரணமாக மாயவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். இந்த மாதிரி புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி 3 இது வரணும். முதல்ல எழுத்து எடுக்கணும், சரியா? ஆயத்தை ஓதி முடித்த உடனே இந்த கடைசி எழுத்து என்னவோ அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை இன்னொருத்தர் பதில் சொல்லணும். அந்த நபர் முடிக்கக்கூடிய ஆயத்தினுடைய கடைசி எழுத்துலேருந்து இன்னொருத்தர் பதில் சொல்லணும். 3 கேள்வி. 2 அணியினருக்கும் இந்த மாதிரி கேள்வி எப்படி சொல்லணும்னு புரிஞ்சிருச்சாப்பா? புரிஞ்சிருச்சா? சரி. இந்த அணியினர்லேருந்து யார் வரப்போறா அடுத்ததாக? சீக்கிரம். அமல். தம்பி டைம் ஆச்சுப்பா, இன்னும் ஒரு பயான் வேற இருக்கு, சீக்கிரம். தீபிக்கு வாய்ப்பு இல்லை, தீபி பதில் சொல்லிட்டாரு, உட்காரலாம். பதில் சொல்லாதவங்க வரணும். பதில் சொல்லாதவங்க சொல்லணும். யாரும் வரலைன்னா நான் கூப்பிடுவேன் அந்த அணியிலேருந்து. நானாக கூப்பிட்டேன்னா சிரமமாக இருக்கும். கடைசி கேள்வி. இந்த கேள்வியை வைத்து தான் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்றத முடிவுக்கே வர முடியும், சரியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹா எடுத்திருக்காரு. خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم.
ما ينظرون إلا صيحة واحدة نون والقلم وما يسطرون. மாஷா அல்லாஹ். இந்த அணியினருக்கு முழுமையான மார்க் கிடைச்சிருச்சு. யாரு யாரு? ஓ, தஹுதுஹு முதலையா? இல்லை இல்லை, மாயபுரம். சரி, இதுக்கு ஒரு மைனஸ் 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 போட்டுருங்க. இல்லை இல்லை, ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க, புள்ளி மாதிரி வச்சுருங்க. சரியா? இங்கே பாருங்கப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு உண்டான இதுக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இல்மணியினருக்கு உண்டான இறுதி கேள்வி. இந்த அணியிலேருந்து யார் வரா? சீக்கிரம். மாஷா அல்லாஹ். ஐன் ஐன் எழுத்து வந்திருக்கு. ஐன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. علم القرآن. نون 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 والقلم. சரி, உட்காருங்க. தம்பி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு டைம் கொடுத்துருச்சுப்பா. டைம் நூனுக்கு உண்டான டைம் கொடுத்துச்சு. சரி, உட்காரு. டைம் கொடுத்தோம், அந்த டைமுக்குள்ளார பதில் வரலை. பயப்படாதீங்க. இந்த இறுதியில் மார்க்கை வச்சு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அற்புதமான முறையிலே இல்ம் அமல் இரண்டு அணியினர்களுக்கு மத்தியில் ஹிஃபுல் போட்டி பெரும் மூச்சிற்கு மத்தியிலே முடிவு பெற்றிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இறுதியாக ஒரே ஒரு பேச்சாளர் பதில் பேசினதுக்கு அப்புறமேட்டா போட்டிகளினுடைய முடிவு அறிவிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஃபுல் போட்டி சிறப்பான முறையிலே இல்மு அமல் என்ற இரு பிரிவினருக்கு மத்தியிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஹிஃபுல் போட்டியினுடைய முடிவு இல்ம் அமல் என்று இரண்டு அணியினர்களாக பிரிக்கப்பட்டு அற்புதமான முறையிலே ரொம்ப பரபரப்பாக போட்டி நடந்து முடிஞ்சிச்சு. இந்த இரண்டு அணியினர்களில் இல்ம் அமல் இரண்டு அணியினரில் அமல் அணியினர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். நாரே தக்பீர். அமல் அணியிலே பதில் சொன்ன அந்த மாணவர்கள் பரிசுகளை வந்து வாங்கிக் கொள்வோம். முஹம்மது ஷஃபீக், டிபி ஃபஹீம், முஹம்மது அத்னான், முஹம்மது ஆகிப், அனீசுர் ரஹ்மான், முஹம்மது தாஹா, முஹம்மது அன்வர், ரய்யான் மொயின். வேறு யாரும் பரிசு நீங்க? முஹம்மது இப்ராஹிம். நாரே தக்பீர். இன்னைக்கு போட்டி முன்னாடி நடந்ததை விட கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. பள்ளிவாசல் நுழைய வழக்கத்தை நினைக்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அற்புதமான முறையிலே போட்டிகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றது.